நல்லது உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேரம் இருதயங்களை திருப்பலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 Kings chapter 17. 1 முதல் 7 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வசனங்களை நாம் வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு பஞ்சத்தில் வெளிப்படும் சக்தி. பஞ்சத்தின் நடுவில் கர்த்தருடைய வல்லமை எதை கொண்டு வருகிறது? அவருடைய வல்லமையான சக்தி நிறைந்த வார்த்தைகள், வல்லமையான கிரியைகளை கொண்டு வருகிறது. பகுதியில் வாசிக்கும் போது ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளதை வாசிக்கிறோம். இந்த பகுதியில் வாசிக்கும் போது எலியா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது கீலேயாத்தின் குடிகளிலே. அப்படி என்றால் எலியா ஒரு கீலேயாத் என்ற மனுஷன் யார் என்று பார்த்தீங்கன்னா அவர் மனாசே கோத்திரத்தை சார்ந்தவர். அந்த மனாசே ட்ரைபல்ல எலிசா அந்த மனாசே சந்ததியில மனாசே அந்த கோத்திரத்தில் வந்தவர் என்று வாசிக்கிறோம். மனாசே என்ற பெயருக்கு அர்த்தம் மறதி. தேவன் என்னை மறக்க பண்ணினார். என்னுடைய கஷ்டங்கள், என் கவலைகள், வேதனைகள், என்னுடைய வருத்தம் யாவற்றையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி யோசேப்பு தன் மகனுக்கு என்ன பெயர் வச்சா? மனாசே என்று பெயர் வைத்தான். ஆமென், ஆமென். மனாசே. அந்த மனாசே என்று சந்ததியில் வந்தவர்கள் தான் யாரு? கீலேயாத். அவருடைய சந்ததியில் வந்தவன் கீலேயாத். கீலேயாத்தினுடைய குடிகளில் எலியா குறித்து வாசிக்கிறோம். மறக்கப்பட்ட அல்லது ஒரு பெயின்ஃபுல் ஒரு சிச்சுவேஷன்ல வந்த ஒரு மனுஷன் தான் நம்ம மனாசே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியில் வாசிக்கும் போது எலியா என்ற தெய்வ மனுஷன். எலியா யாரு? தீர்க்கதரிசி. திஸ்பியன் ஆகிய எலியா. அவர் வாழ்ந்த அந்த ஊருக்கு பேரு, அந்த பட்டணத்துக்கு பேர், அந்த ஊருக்கு பேர் திஸ்பி என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த இடத்துல வந்த எலியா என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை எலியா தீர்க்கமாய் உரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை யாரிடத்தில் தெளிவாய் இருக்கிறதோ அவர்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான மகத்துவமான கிரியைகளை செய்கிற ஆண்டவர். ஆமென். பஞ்சத்தில் அவர் வார்த்தை தான் தஞ்சம். எல்லாம் சொல்லுங்க, பஞ்சம் அவர் வார்த்தை தான் தஞ்சம். ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்வில் என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த செய்தியிலிருந்து கர்த்தர் கொடுக்கிற 3 தூதுக்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நம்பர் 1, கர்த்தருடைய வார்த்தை. பஞ்சத்தை மாற்றும் சக்தி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. 2வது கீழ்ப்படிதலுக்கு உண்டு. 3வது அந்த வார்த்தை என்னத்தை கொண்டு வருகிறது? அற்புதத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மை கொண்டு வரும். வார்த்தை, கீழ்ப்படிதல், அற்புதம். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை, கீழ்ப்படிதல், அற்புதம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை திருப்போம். இந்த பகுதியில் வாசிக்கும் போது எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. எலியாவிட கர்த்தருடைய வார்த்தை சந்திக்கிறது. அந்த எலியா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனுஷனாக இருந்தார். அந்த வார்த்தை எலியா பெற்றுக்கொண்ட பிறகு அந்த எலியா என்ன செய்தார்? ஆகாப் ராஜா, அந்த நாட்டு ராஜாவை சந்திக்கிறார். சந்திச்சு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் வார்த்தையின்படியே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியாவுடைய அட்ரஸ் என்ன? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இதே வேத பகுதியை ஏப்ரல் மாசத்துல வாசித்திருக்கிறோம். ஆமென். ஒரு ஈவினிங் சர்வீஸ்ல நான் வாசித்திருக்கேன். ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக.
இந்த பகுதியில் வாசிக்கும் போது எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற எலியா ஆகாப் ராஜா என்ற ஒரு பொல்லாத ராஜாவுக்கு முன்னாடி நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அந்த பொல்லாத ராஜா அந்த வார்த்தையை சட்டை செய்யவே இல்லை. என்ன சொல்றார் எலியா தீர்க்கதரிசி? நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், என் வார்த்தையின்படியே அன்றி இந்த தேசத்துல பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த வார்த்தை எலியா சொல்லும் போது ஆகாப் ராஜா அதை பற்றி சட்டை செய்யவே இல்லை. காரணம் என்ன? அவன் வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வங்கள் மழை கொடுக்கிற தெய்வம், பனி கொடுக்கிற தெய்வம், விளைச்சல் கொடுக்கிற தெய்வம். எனக்கு பல தெய்வங்கள் உண்டுப்பா, அதனால் நீ சொல்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை பத்தி நான் கேட்க விரும்பல என்று சொல்லி எலியாவின் வார்த்தைகளை சட்டை செய்யவில்லை, அசட்டை செய்த ஒரு ராஜா தான் ஆகாப் ராஜா. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை யார் சொல்லுகிறார்களோ அவரிடத்துல வல்லமை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எலியா அன்றைக்கு சொன்ன வார்த்தையை வானம் கேட்டது, பூமி கேட்டது. ஆமென். இயற்கை சூழ்நிலை எல்லாவற்றையும் மேல ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை வந்தது. அவர் வார்த்தை பிரகடனப்படுத்த நடந்து என்ன தெரியுமா? அந்த நாள் முதல், அந்த க்ஷண பொழுது முதல், அந்த நேரம் முதல் தேசத்து மேல பனியும் மழையும் பெய்யல. சுற்றி இருக்கிற மற்ற நாட்டில் மழை பெஞ்சிச்சு, இஸ்ரேல் தேசத்தில் மழை பெய்யல, பனி பெய்யல, உஷ்ணம் வீச ஆரம்பித்தது. நடந்து என்ன தெரியுமா? பஞ்சம், வறட்சி. சொல்லி வந்த வறட்சி அல்ல, திடீரென்று வந்த வறட்சி. 3 வருஷம் பயங்கரமான பஞ்சம். எல்லா 6 குளங்கள் எல்லாம் வற்றி போயிற்று, எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று. ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாம் செத்து செத்து விழுந்தது. மனுஷன் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று, விளைச்சல் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் செய்த துர்க்கிரியைகள். இந்த துர்க்கிரியைகள் நடுவில் எலியாவின் வார்த்தை தீர்க்கமாய் தேசத்து மேல் வந்தது. இதான் சூழ்நிலை. பல நேரங்கள் நம்ம வாழ்வில் குறைவுகள் 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 என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த குறைவுகளுக்கு காரணம் என்ன என்பதை ஆராய்கிறது இல்லை. என் பிரச்சனை மாறின ஆண்டவரே, என் போராட்டம் மாறின ஆண்டவரே என்று சொல்றோம். ஆனா அந்த பிரச்சனை எதனால வந்தது என்பதை கண்டுபிடிப்பதில்லை. ஒருவேளை கண்டுபிடிச்சு மனம் திரும்பி இருந்தா, ஆகாப் ராஜா மனம் திரும்பி இருந்தா பஞ்சத்தை எப்படி ஒழிக்கலாம் என்று பிரயாசப்பட்டார்களே தவிர பஞ்சத்திலிருந்து வருகிறதற்கான, பஞ்சம் வந்ததுக்கான காரணத்தை கண்டு கொள்வதற்கு மனம் இல்லை. பல நேரங்கள் நம் வாழ்வில் குறைவுகள் வரும்போது யோசிக்கிறோம், அந்த குறைவுகள் ஏன் வந்தது, எதனால் வந்தது என்பதை சரி செய்வதற்கு மனம் இல்லை. நாம் சரி செய்யும் போது கர்த்தர் அற்புதங்களை காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் இணங்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். ஆமென். முதலாவது ஒரு வார்த்தை வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எலியா தீர்க்கதரிசி சொல்கிறேன். 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை இப்ப எலியாவுக்கு உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் தினமும் ஆண்டவர் வார்த்தை சந்திக்கிறதா, அல்லது கர்த்தருடைய வார்த்தை சந்திப்பதற்கு நீங்கள் நான் இடம் கொடுக்கிறோமா? எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஆண்டவர்கிட்ட வார்த்தை நம்ம வாழ்வில் வரும்போது, அந்த வார்த்தை நம்ம சந்திக்கும் போது நம்ம வாழ்வில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. இல்லை சொல்லுங்க, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை. ஆமென். ஆமென். இங்கிட்ட நம்மகிட்ட கோதுமை இருக்கலாம், நெல் இருக்கலாம், என்ன விதை வேணா இருக்கலாம், ஒரு ஆள் செடி கொடிகளுடைய விதை இருக்கலாம். அந்த விதையை கொண்டு போயிட்டு நிலத்தை தூவிடுங்க பார்க்கலாம், என்ன நடக்கும்? விதையை நிலத்தில் தூவி விட்டால் என்ன நடக்கும்? ஹலோ, இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க பள்ளம் தோண்டி புதைக்கணும் அவசியம் இல்லை, விதையை தூவிடுங்க, என்ன நடக்கும்? முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆமே. அப்போ விதை, வார்த்தை விதை. அப்ப கர்த்தர் வசனம் உங்களுக்கு விதைக்கும் போது அந்த வார்த்தை விளைவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீங்களா? இதயத்தை கல்லாக்கணும். நீங்க இதயத்தை கல்லாக்கிட்டீங்கன்னா விளைச்சல் பார்க்கவே முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, விதை விதைக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான், விதைக்கையில் நல்லெண்ணத்தில் விதைச்சான். அவன் விதைக்க சில விதைகள் முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, கருப்பாறையில் விழுந்துச்சு, வழி அருகே விழுந்துச்சு, நல்ல நிலத்துல விழுந்துச்சு. உங்க இதயம் நல்ல நிலமா, உங்க இதயம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும்.
நல்ல நிலமா மாற்றுறது உங்க கையில் தான் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த வார்த்தை என்னிடத்துல வேறு ஒன்றுவதற்கு, அந்த வார்த்தை என்னை பண்படுத்துவதற்கு, அந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் இணங்கி கொடுக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிலம் இலகி கொடுத்தா அந்த விதை வேறு ஒன்றி அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இதயம் கல்லா உறுதியம் நோ, எல்லாத்தையும் தலை மட்டும் ஆட்டு இதயத்தை கல்லாக்கிட்டனா அந்த வார்த்தை அற்புதத்தை கொண்டு வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவிடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை தான் பஞ்சத்தின் நடுவில் சக்தியை கொடுக்கிறது அல்லது வல்லமையான கிரியைகளை செய்யுது. கர்த்தருடைய வார்த்தை முதலாவது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகிறது. அந்த வார்த்தை உண்டாயிட்டு எலியாவிட்ட கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. அவர் என்ன சொல்றாரு? எலியாவிடத்தை கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில ஒளித்து கொண்டிரு, அல்லது அந்த திசையில போய் கேரித் ஆற்றங்கரையில தங்கியிரு, கேரித் ஆற்றங்கரையில தாபரித்திரு. கர்த்தருடைய வார்த்தை எலியாவை சந்திக்கிறது. நீ கேரித் ஆற்றங்கரையில் இரு. வார்த்தையை எலியா ராஜாவுக்கிட்ட சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை சொல்றது உன் வேலை முடிஞ்சிச்சு, அந்த இடத்த விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்லிட்டார். எலியா கர்த்தருடைய வார்த்தை சந்தித்தது. எலியா அந்த இடத்த விட்டு பெயர்ந்து எலியா கேரித் ஆற்றங்கரைக்கு போயிட்டார். கர்த்தரே சில நேரங்களில் சிலருடைய லொகேஷனை கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தரே சேஞ்ச் பண்ண விரும்புகிறார். ராஜாவுக்கு முன்னாடி நின்ன எலியா அந்த இடத்துலயே இல்லை. கர்த்தர் இப்போ கேரித் ஆற்றங்கரைக்கு போக சொல்றார். கேரித் ஆற்றங்கரையில் யாருமே இல்லை. மேய்ப்பர்கள் ஆட்டை மேய்ச்சிட்டு வருவாங்க. கேரித் ஆற்றங்கரையில் தண்ணி காட்டிட்டு திருப்பம் ஆடுகளை கூட்டிட்டு போயிடுவாங்க. கேரித் ஆற்றங்கரை அமைதியா இருக்கிற இடம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, எலியா நீ கெட் அப், கேரித் ஆற்றங்கரையில் போய் ஒளிந்து கொண்டிரு. அங்க குகை இருக்குது. அந்த குகையில எலியா தங்கி இருந்தான். அவன் தாகம் எடுக்கும் போது எலியா நடந்து வந்து அந்த கேரித் ஆற்றங்கரையில் இருக்கிற தண்ணீர், யோர்தானுக்கு கிழக்கா இருக்கிற அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆற்று தண்ணீர் அவன் குடிச்சிட்டு தங்கியே இருந்தான். வாசிக்கும் போது வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, நீ கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகுமானால், முதலாவது வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை உன்னை சந்திக்குமானால், கர்த்தருடைய வார்த்தையை உன்னை என்ன செய்ய சொல்லுகிறது என்பதை உற்று நோக்கு. அவர் உனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேள். முதலாவது செவி சாய்த்து கேட்கணும். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது என்ன செய்யணும்? பல நேரங்களில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னே கேட்கறது இல்லை. சிறுவனாயிடும் போது ஞாபகம் இருக்கிறது. சிறுவனாக இருக்கும்போது சாக்லேட் வாங்கணும், இல்லை ஒருவேளை தின்பண்டம் வேணும்னு அம்மா கிட்ட கேட்கும்போது, அம்மா சரி நீ கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு மீதி காசு இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வா என்று சொல்லுவாங்க. நான் காசு வாங்கிக்குவேன். வேகமாக ஓடி அந்த கடையில் போயிட்டு எனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொன்னால் அதெல்லாம் வாங்கிடுவேன். வாங்கிட்டு அப்புறம் தான் யோசிப்பேன், என்னவோ வாங்கிட்டு வர சொன்னாங்களே, என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க? அந்த காசு கிடைச்ச எக்ஸைட்மெண்ட்ல என்ன மறந்துச்சு? அவங்க என்னன்னா, இவனுக்கும் திங்ஸ் வேணும், இவனுக்கும் ஸ்நாக்ஸ் வேணும், எனக்கு பொருள் வேணும், அதனால கடைக்கு சென்று வாங்கி கொண்டு வர சொன்னாங்க. அவங்க சொன்னது மறந்து விட்டது. என் மைண்ட்ல என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்குது. வாங்கிட்டு என்னவோ வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்தாங்களே, என்னன்னு தெரியல. உன்னை என்ன செய்வோம் தெரியுமா? இந்த கடைக்காரர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு, காசையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, என்னவோ வாங்கிட்டு வர சொன்னாங்க, இது இல்லாம போனா வீட்டில் என்ன விழும்? அடி உத நிச்சயம். அதனால மீதியில தான் இதை வாங்கணும். நான் மீதியானதை வாங்கிட்டு முக்கியமானதை என்ன பண்ணிட்டேன்? விட்டுட்டேன். அடி வாங்கின அனுபவம் உண்டு. அதனால அவருக்கு என்னப்பா வேணும் சொன்னதை மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்லிட்டு வேகமா திரும்ப ஓடி, அம்மா ஏதோ வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்தீங்களேம்மா, என்னம்மா வேணும்? நீ இன்னும் வாங்கிட்டு வரலையா? குழம்பு கொதிச்சிச்சு. இல்லப்பா, மறுபடியும் சொல்லுவாங்க, என்னம்மா வாங்கிட்டு வர சொல்லுமா? தேங்காய் வாங்கிட்டு வா, புளி வாங்கிட்டு வா சொன்ன உடனே மறுபடியும் வேகமா ஓடி போய் அவங்ககிட்ட ஒப்பிப்பேன், என்னதம்மா தேங்காய் கொடுங்க, புளி கொடுங்க, எல்லாத்தையும் கொடுப்பார். கொடுத்துட்டு மீதிக்கு இதை கொடுங்க. இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு முதல்ல அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு, அடுத்தது நம்ம கவனம்லாம் எங்க இருக்கும்? இன்றைக்கு நம்முடைய கவனம்லாம் என்ன சொன்னார்ன்றதுல கேட்கறது இல்லை, அதுக்கு பின்னாடி வர என்ன ஆசீர்வாதம் அது மேல தான் இருக்குது. சிறு பிள்ளையா இருக்குமோ நான் அப்படி செய்தேன், ஆனா இன்றைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோம்ல.
இன்னும் ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன என்பதை மறந்து விடுகிறோம். வார்த்தையை கவனிக்க வேண்டும். நான் சொல்லட்டுமா, இந்த பிரின்சிபல, இந்த சொல்ற இந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றலாம், ஆசீர்வாதங்களை பார்க்கவே முடியாது. அதுல அவ்வளோ ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நிறைந்து இருக்குது. முதலாவது வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. எலியாவை கர்த்தருடைய வார்த்தை சந்தித்தது. உங்களை கர்த்தருடைய வார்த்தை எப்போது சந்தித்தது? போன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசினாரா? தினந்தோறும் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசினாரா? இந்த வேலையில் கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்காரு. எப்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாயிற்று? எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. உங்களை கர்த்தருடைய வார்த்தை எப்போது சந்தித்தது? அந்த வார்த்தை நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களா? அந்த வார்த்தை பைபிள் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களா? என் பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பைபிள் பழைய பைபிள்லாம் பயன்படுத்த பழசாயிடும். அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்றைக்கு அந்த வார்த்தை கொடுப்பார், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் டேட் போட்டிருப்பேன். என்றைக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்தார், அந்த வார்த்தை இந்த நாளில் கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தார். உங்கள் பைபிள் அப்படி இருக்கா? இல்லை உங்கள் டைரியில் எழுதி வச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்தித்தது, அதை எழுதணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை எழுதணும். கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, எழுத சொல்றார். கர்த்தரோட வார்த்தை நீங்க எழுதணும். உங்களை சந்திக்கிற கர்த்தரோட வசனம் என்ன? உங்களை சந்திச்ச கர்த்தரோட வார்த்தை என்ன? அந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்க, அந்த வார்த்தை நிற்க வைக்க, அந்த வார்த்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலானது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிற ஒரு வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஆமென், ஆமென். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை. அவர் வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். வார்த்தை, வார்த்தை. ஆமென். கர்த்தர் வார்த்தை. அதிகாலையில் அந்த வார்த்தை சந்திச்சது. கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு சொல்ல சொன்னார். ஆமென். எனக்கு தெரியும், இன்னைக்கு சிறுவர் கிறிஸ்துமஸ் ஆராதனைன்னு தெரியும். ஆனா இந்த வார்த்தை ஏன் பேசுறேன் தெரியுமா? கர்த்தர் வார்த்தை கொடுத்தார், அதனால பேசுறேன். அல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில வந்திருக்குன்னு தெரியல, இந்த வார்த்தைகள் எந்த நிலைமையில கேட்டுக்கொண்டிருக்குன்னு தெரியல. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தை உனக்கு நேராகி வருகிறது. உன் நிலைமையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். உன் வாழ்வில் எந்த நிலைமையில, எந்த நெருக்கத்துல, அவமானத்துல, நிந்தையில இருக்குன்னு தெரியல, அதிகாலையில கர்த்தரோட வார்த்தை என்னை சந்தித்தது. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோட வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிட்டு. எலியாவை கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து கிளை, நீ எழுந்து கேரி, என்ன சொல்ற, எங்க போற சொல்றாரு? கேரி ஆற்றங்கரை. எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆற்றங்கரை? முதலாவது கர்த்தரோட வார்த்தை. இரண்டாவது வாசிக்கலாம். வாசிக்கும் போது கர்த்தர் எழுந்து நீ கேரி ஆற்றங்கரைக்கு போ சொல்றாரு. 5ஆம் வசனம், அவன் போய் கர்த்தரோட வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக கேரி ஆற்றங்கரையில் தங்கி இருந்தான். இரண்டாவது எலியா வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய காரியம், பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், தேவனுக்காக வல்லமையாய் பிரகாசிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க வாழ்வில நாம் கவனிப்போமானால், முதலாவது கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் பெற்று இருப்பார்கள். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. எந்த ஃபேமிலி பிளஸ்ஸடா இருக்குதா, ஆசீர்வாதமா நிறைவா இருக்குதா, அப்ப கவனித்து பார்க்கணும். முதலாவது அவங்க வாழ்வில கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், இரண்டாவது கீழ்ப்படிதல் இருக்கும். வார்த்தை, கீழ்ப்படிதல். சொல்லுங்க, வேர்ட், ஒபீடியன்ஸ். வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஏற்ற கீழ்ப்படிதல். இந்த வார்த்தைக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் எங்க இருக்குதோ அங்க வல்லமை. சொல்லுங்க, கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல வல்லமை, கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம், கீழ்ப்படிதல் இருக்கிற நன்மை. ஆமா, அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வார்த்தை, எலியா நாட்டிலேயே இருக்கலாம், நாட்டை விட்டு கர்த்தர் ஆற்றங்கரைக்கு போக சொல்றாரு. ஆற்றங்கரையில வந்து எலியா தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நடந்து என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படியே எலியாவுக்கு, கர்த்தருடைய வார்த்தையோடு நீ இருப்பாயானால் நீ எந்த இடத்துல தங்கி இருந்தாலும் அந்த இடத்துல உன்னை போஷிப்பதற்கு தேவன் காகங்களை அனுப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா, நான் ஆற்றங்கரையில் இருக்கிறேன், எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பார் என்று எலியா சொல்லல, கர்த்தரே சொல்றாரு. என்ன சொல்றாரு கர்த்தர்? உன்னை போஷிப்பதற்கு நான் காகங்களுக்கு கட்டளையிட்டேன். அப்ப எலியாவை போஷிப்பதற்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் காகங்கள் அப்பங்களை கொண்டு வந்தது, இறைச்சியை கொண்டு வந்தது. கீழ்ப்படிதலில் ஒரு மனுஷன் ஆற்றங்கரையிலே தங்கி இருக்கிறார், அவர் கெபியிலே தங்கி இருக்கிறார். அவரை போஷிப்பதற்கு தேவன் என்னத்தை அனுப்பினார்?
காகங்களை அனுப்பினார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் தேவன் நம் வாழ்வில் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கட்டளையிட தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காகங்கள் என்னவா இருக்கலாம்? உங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க காகங்களா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காகங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறவங்க காகங்களா இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சந்திக்குமானால் அவங்க போன் பண்ணி, உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு ஜிபே பண்ணி வைக்கிறேன், இந்த பக்கம் போனேன், உங்களை பார்த்தேன், ஏதோ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், நீங்க எதிர்பாராத ஆசீர்வாத நன்மைகளை எடுத்து கொடுப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க ராம அல்லேலூயா. ஆண்டவர் என் உள்ளத்துல உணர்த்தினாரு, இந்தாங்க உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு இந்தாங்க கிஃப்ட், கிறிஸ்மஸ்க்கு இந்தாங்க ட்ரெஸ், இந்தாங்க மணி, நீங்க இதை வச்சு ட்ரெஸ் எடுத்துக்கங்க, இந்தாங்க இதை வச்சு நீங்க கார் வாங்கிக்கங்க, இந்தாங்க இதை வச்சு நீ இது வாங்கிக்கங்க. கர்த்தர் உள்ளத்துல உங்களுக்கு கொடுக்கணும் ஏவராரு, உங்களுக்கு இதை செய்யணும் ஏவராரு. ஒரு அல்லேலூயா. கேட்பது இல்ல, அவர் கொடுப்பது. ஆமா. வார்த்தை உண்டு, வார்த்தை உண்டு, வார்த்தை உண்டு, வார்த்தை உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை செய்கிற இதயம் உனக்கு இருக்கிறதா? இல்ல சொல்லுங்க, வார்த்தை இருக்குது. இல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் நீ மேல 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 பெருகிட்டே இருப்ப, நீ வளர்ந்துகிட்டே இருப்ப, நீ உயர்ந்துகிட்டே இருப்ப. உங்க வளர்ச்சி யாராலும் தடை செய்ய முடியாது. வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையை அனுப்புகிறாம, நீ கேரி தாற்றங்கரையில் இருக்கிறாயா? ஐயோ நான் தனிமையில் இருக்கிறேன், யாரும் என்ன விசாரிக்க இல்லையே, நான் குறைவுகளோடு இருக்கிறேன், நெருக்கத்தோடு இருக்கிறேன் சொல்லி கொண்டு இருக்கிறாயா? அவர் வார்த்தையோடு இரு, அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டிரு, அந்த வார்த்தை பெற்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பி. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் தான் நம் வாழ்வில் எழுப்புதலை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் நம் வாழ்வில் புரட்சியை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் நம் வாழ்வில் பெருக்கத்தை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் நம் வாழ்வில் நன்மைகளை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் அவசியமா இருக்குது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கீழ்ப்படிதல் என்பது என்ற ஒரு கட்டளையை இன்னைக்கு அநேகர் கேட்கறதே இல்லை. எல்லாருக்கும் செய்யணும் தெரியும், கீழ்ப்படியணும் தெரியும், ஆனா கீழ்ப்படிய இறங்க மாட்டோம். எலியா ஊர்ல இருக்கும்போது எலியாவுக்கு வீடு இருந்துச்சு, வீட்டுல பாத்திரங்கள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா கீழ்ப்படிந்தார் எலியா. என்ன பண்ணாரு? அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் இன்னொரு ட்ரெஸ் எடுத்தாரா இல்லைன்னு தெரியல. இல்லையா ஒரு 4-5 மூட்டெல்லாம் தூக்கிட்டு போய் எப்படி இருக்கும் சொல்லுங்க? இல்லையா 4-5 மூட்டை தூக்கிட்டு போவார். எங்க எந்த ஊருக்கு போறீங்க கேட்டிருப்பாங்களா? சொல்லுங்க, கேட்டிருப்பாங்களா? கர்த்தர் சொல்றாரு, இப்ப கேறுது ஆற்றங்கல்ல ஒளிஞ்சிரு. அப்போ ஒளிய போற ஒரு 4-5 மூட்டை தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்ப இல்லையா ஒரு சிம்பிள். அப்ப இல்லையாக்கு அங்க தண்ணி குடிக்க கிளாஸ் இருக்கா? அல்ல சொல்லுங்க. வெசல் இருக்கா? ஃபிளாஸ்க் இருக்கா? பர்ஃபியூம் இருக்கா? மேக்கப் செட் இருக்கா? சொல்லட்டுமா? கீழ்ப்படுதல் இருக்குமானா நீங்க இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுவார். ப்ரொவிஷன் சொல்லுங்க, விஷன், ப்ரொவிஷன். சத்தமா சொல்லுங்க, விஷன் பிரிங்ஸ் ப்ரொவிஷன். ஆமா. தரிசனம், தரிசனம், தேவனு கொடுத்த தரிசனம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் அறிந்திருந்தார். அதனால எலியா உனக்கு இப்போ மேக்கப் செட் தேவையில்லைப்பா. எலியாக்கு மேக்கப் செட் தேவையில்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் எப்படி இருப்பாரு? எலியாவோட தோட்டம் எப்படி இருக்கும்? எலியாவோட தோட்டம் எப்படி இருக்கும்? ஒட்டகமயிர் உடை தரித்து, யோவான் பத்தினா அவரோட காஸ்டியூமே வித்தியாசமா இருக்கும். இல்ல தாடி எல்லாம் விட்டுட்டு மனுஷன் இருப்பார். அவருக்கு மேக்கப் செட் தேவையே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு எலியா கீழ்ப்படுகிற இதயம் தேவை. இன்றைக்கு நமக்கு கீழ்ப்படுகிற இதயம் தேவை. ஐயோ நீங்க 1000 சொன்னாலும் பரவாயில்லைங்க, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் மூலமா ஒரு தேசம் காக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் மூலமா கப்பலே சொல்லுங்க, கப்பலே சொல்ல மாட்டீங்களா? கப்பலே ஆடுது யாரால? கப்பல் ஆடுது யாராலே? கப்பல் கவிழ போவது யாராலே? கடல் கொந்தளிப்பது யாராலே? அதெல்லாம் சொல்லுங்க. கடல் கொந்தளிப்பது யாராலே? வீடு கொந்தளிப்பது யாராலே? சொல்லுங்க. வீடு கொந்தளிப்பது யாராலே? ஏன் பதில் சொல்ல மாட்டீங்களே?
சொன்னா பிரச்சனை, சொல்லுங்க பரவாயில்ல. வீடு கொந்தளிப்பது யாராலே? சீட்டு போட்டாங்க, சீட்டு போட்டாங்க. எல்லார் பேரும் எழுதி, எல்லா பேசஞ்சர் பேரை எல்லாம் எழுதி எழுதி சீட்டு போடுறாங்க. குளிக்கு சீட்டு எடுக்கிறாங்க. சீட்டு யார் பேர்ல விழுகிறது? யோனா. எல்லாம் சொல்லுங்க யோனா. தேடுறாங்க யோனா. ஒரு தரம், யோனா 2 தரம், யோனா 3 தரம் சொல்றாங்க. யோனாவை காணோம். யோனா எங்கே போனார் என்று தேடுறாங்க. அவர் எங்க போனார்? கவலையே இல்லாத மனுஷன், எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு, எங்க வந்து தூங்கிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க செஞ்சிட்டார். யோனா என்ன செஞ்சுட்டு வந்தாரு? கர்த்தர் எங்க போக சொன்னாரு? கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் கப்பல்ல இருந்தா பிரச்சனை, கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் வீட்டில் இருந்தா பிரச்சனை. சொல்லணும் நீங்க, உன்னாலதான் எல்லா பிரச்சனைக்கும். ஆமா, இன்னைக்கு குறைவு காரணம், கடல் ஆடுறது காரணம் யோனா, கீழ்ப்படியாத யோனா. யோனா கிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா யோனா பண்றது, நீ என்ன செஞ்சிட்ட? யோனா சொல்றாரு, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இங்க வந்துட்டேன்னு சொன்ன உடனே எல்லாரும் பயந்தாங்க. யோனா பயந்தாரா இல்லையான்னு தெரியல, எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை பெற்ற மனுஷனா நீ, கீழ்ப்படியாம இங்க ஏன்பா வந்த? நீ கீழ்ப்படியாதவன் தெரிஞ்சிருந்தா கப்பலுக்குள்ள ஏத்தியே இருக்க மாட்டோமே. எல்லா ஜனங்களுக்கும் பயம், நடுக்கும், திகில் பிடிச்சது. எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. யோனா சொல்றாரு, என்னப்பா விமோச்சனம், எல்லாரும் எப்படி ஆகிலும் கடற்கரையில் கொண்டு போய் இவனை இறக்கி விட்டுலாம் சொல்லிட்டு பிரயாசப்படுறாங்க, முடியல. இன்னும் கொந்தளிக்கதை தவிர பண்ணல. ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க. யோனாவோ என்ன சொல்றாரு, என்னை தூக்கி கடல்ல போட்டிருக்க. சிம்பிள், போட வேண்டியதுதான். தூக்கிடலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கிடலாமா? கீழ்ப்படியாத யோனாவை தான் சொன்னமா, தூக்கிடலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோனாக்கு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? யோனா 1000 பேசினாலும், அப்பா நீ 1000 பேச நான் கேட்கவே விரும்பல, முதலாவது கீழ்ப்படிஞ்சிட்டு வந்துட்டு நீ பேசு. நீ கீழ்ப்படியலன்னா 1000 பண்ணாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. வண்டி செல்ஃப் எடுக்காது, வண்டி 1 இன்ச்சு கூட நகராது, கப்பல்ல கரை போய் சேர மாட்டோம். தெளிவா மாலுமியா உணர்ந்துட்டார். யோனா சொல்றாரு, புரிஞ்சிச்சு, யோனாக்கு புரிஞ்சிச்சு. கர்த்தர் சுத்திலும் செக்கு வச்சிட்டாரு. நான் கீழ்ப்படியாதனால சுத்திலும் கர்த்தர் என்ன வச்சிட்டாரு? ஆமா, செக்கில் ஆட்டுற மாதிரி சுத்தி. ஆமா, நெருக்கம், நெருக்கத்திலே. அப்ப கூட யோனா ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. இதே கடினமாவே யோனா இருக்கிறார். சொல்றாங்க, என்ன பண்ணணும்? தூக்கி கடல்ல போடு. யோனாவை தூக்கி கடல்ல போட்ட உடனே அமைதல் உண்டாயிட்டான். சிலரை தூக்கி போட்ட உடனே அமைதல் வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், நன்மை வந்துடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, ஆமே. கர்த்தர் இன்னைக்கு சொல்றது என்ன தெரியுமா? யோனா, உன்னால எல்லாரும் கரை போய் சேர்ந்துருக்கணும், உன்னால எல்லாம் ஆசீர்வாதம் பெறணும். நீ கொஞ்சம் மனம் திரும்பிட, நீ கீழ்ப்படிஞ்சிரு. கீழ்ப்படிதலுக்கு யோனா விட்டு கொடுக்கல. யோனா எப்ப மனம் திரும்பினா தெரியுமா? யோனா நினைச்சாரு, அப்பா செத்துலாம் பரவாயில்ல, கடல்ல தூக்கி போட்ட உடனே யோனா செத்துருவா நினைச்சீங்க. கர்த்தர் அங்க ரெடியா ஒரு என்ன பண்றது, ஷார்க் ஃபிஷ் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். ஒரு பெரிய மீன் ரெடியா வெயிட் பண்றது. கமான், ஐ எம் வெயிட்டிங். கர்த்தர் கட்டளை கொடுத்துட்டார். ஏய், இப்போ ஒருத்தன் வரப்போறான், ரெடியா இரு. யாரு கேட்ச் பண்றீங்க பார்க்கலாம். ரெடியா நிக்குது, ரெடி வாண்ட். ஏன்னா அந்த மீன் இருக்குதோடு தெரியல. ஏன் தெரியுமா? கடல் கொந்தளிச்சுட்டே இருக்குது, அதனால தெரியல. யோனா அவ தூக்கி போட்ட உடனே அதை கேட்ச் பண்ணிட்டு சப்மரீன் கடலின் ஆழத்துல போயிடுச்சு. கடலின் ஆழத்துல போயிடுச்சு. நீர்மூழ்கி கப்பல், நீர்மூழ்கி கப்பல் மாதிரி முழுகிட்டு போயிடுச்சு. போட்டுட்டு கடல் எல்லாம் அமர்ந்தது. அமர்ந்த பிறகு கப்பல்ல இருவங்க எல்லாரும் சுத்தி சுத்தி தேடுறாங்க. என்ன தெரியும்? யாரை தேடுறாங்க தெரியுமா? யோனா, நீ எங்க போன? யோனாவை தேடுறாங்க. அப்பா எப்படி ஆயில கொண்டு போய் கரையில் சேர்த்துற, திருப்பி அந்த ஊருக்கு போயிடு. யோனாவை தேடுறாங்க. யோனா யாரு கண்ணுக்கு அகப்படலை. யோனா நினைச்சாங்க, எல்லாம் நினைச்சாங்க, ஐயோ யோனா செத்துட்டாரு. எல்லாருக்கும் பயம் வந்துச்சு.
ஆனால் யோனாக்குள்ள பயம் இல்லை. யோனாவை மீன் விழுங்கிச்சு பாருங்க, விழுங்கிச்சு. யோனா செத்துட்டார் நினைச்சாரு, அது விழுங்கிட்டு நேராக உள்ள போயிடுச்சு, கடலின் ஆழத்தில் போயிடுச்சு. மீன் உயிரோடவே சுத்திட்டு இருக்குது. மீன் வயிற்றுல யோனா உயிரோடவே இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடலுக்குள்ளேயும் ஒரு உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்லி தான் நீர்மூழ்கி கப்பலே கண்டுபிடிச்சான். இந்த சம்பவத்தை வைத்து தான் எதை கண்டுபிடிச்சாங்க? நீர்மூழ்கி கப்பலே கண்டுபிடிச்சாங்க. அப்போ நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள மனுஷன் மீனுக்குள்ள வாழ முடியுமானால் உள்ள நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள மனுஷனால வாழ முடியும் என்பதை அவர்களுக்கு புலப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீர்மூழ்கி கப்பல் மாதிரி யோனா நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள இருக்கார். என்ன 3 நாள் ஃபாஸ்டிங். கர்த்தர் ஃபாஸ்டிங் இருந்து 3 நாள் துதி ஆராதனை உபவாசத்தோட வந்து ஆராதிமான்னு சொன்னா வரல. வேலை வேலை வேலை, நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும், துதிமானா வரல. இப்ப கர்த்தரை என்ன பண்ணிட்டாரு? யோனாக்கு லீவ் கொடுத்துட்டாரு. யோனாவை இப்போ கம்பல்சரி பாஸ்டிங். யோனாவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி கர்த்தரை அரெஸ்ட் பண்ணிட்டார். கொரோனால எல்லாரும் லாக்டவுன் ஆயிட்டார் பார்த்தீங்களா? கர்த்தர் 3 நாள் யோனாவை என்ன பண்ணாரு? லாக் பண்ணி வச்சிருக்காரு. சிலருடைய பிளஸ்ஸிங், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் லாக் ஆகியிருக்கா? நீங்க அங்கதான் ஆராயணும். என் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கர்த்தர் வரும் நினைச்சிட்டு இருக்கேன், வர வேண்டிய பிளஸ்ஸிங் வரும்னு நினைச்சேன், ஆனா வரல. ஏன் தெரியுமா? லாக் பண்ணி வச்சிருக்காரு. அவர் லாக் சிஸ்டம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதை திறக்கிற அந்த லாக் ஆனதை திறக்கிற சாவி என்ன தெரியுமா? கீழ்ப்படுதல் என்ற சாவி தான் திறக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படுதல் சாவி தான் திறக்கும். இன்னைக்கு எல்லாம் லாக் ஆயிட்டு இருக்குது. லாக்க திறக்கிற சாவி ஒபீடியன்ஸ். சொல்லுங்க, லாக்க திறக்கிற சாவி ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுதல். கீழ்ப்படுதல் என்ற சாவி. அந்த சாவியை நீ எடுக்க விரும்புறியா? இந்த சாவி உங்களுக்கு முன்னாடி நிறைய சாவி இருக்குது. இன்னைக்கெல்லாம் ஆசீர்வாதம் சாவி திறந்துடலாம்னு நினைக்கிறீங்க, விடுதலை என்ற சாவியை திறந்துடலாம்னு நினைக்கிறீங்க, பொக்கிஷம் என்ற சாவி திறந்துடலாம் நினைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ் என்ற சாவி. இந்த வருஷம் எப்படியா ஃப்ரிட்ஜ் வாங்கினோம், என்ன வாங்கணும்? வாஷிங் மிஷின் வாங்கினோம், ஏசி வாங்கினோம், ஒரு வீடு வாங்கினோம், ஒரு நிலம் வாங்கினோம். அப்புறம் என்ன சாவி சொல்ல மாட்டீங்களா? ஒரு காரு, காருன்ற சாவி. ஏதோ காருன்னு எழுதிக்குது, எடுத்து திறந்து பாக்குறீங்க, பறக்க மாட்டேங்குது. ஸ்கூட்டியா? ஸ்கூட்டின்ற சாவி. வேற என்ன சாவி? வரட்டும், வெளியே வரட்டும். அற்புதத்தை சொல்லுங்க. வர எந்த அற்புதத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க. குழந்தை பாக்கியம், திருமணம், வேலை, நல்ல வேலை, சாவி. அப்புறம் ரட்சிப்பு. திறந்து பாக்குறாங்க, சாவியில எழுதி இருக்குது, ஆனா அந்த சாவி போட்டா என்ன பண்ண மாட்டேங்குது? திறக்க மாட்டேங்குது என்று சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க போட வேண்டிய சாவி என்ன தெரியுமா? யோனாவும் பார்த்தாரு மீன் வயிற்றுல. யோனாவாலையும் கால் வச்சு யோனா என்ன பண்ண 3 நாள் யோனா என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஸ்விம்மிங்லேயே இருந்தார். யோனா கால் வச்சு எங்க என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. 3 நாள் ஆண்டவர். இப்போ நல்லா ராகமா பாடணும்னா ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ராகமா பாடணும்னா கழுத்தளவுக்கு தண்ணியில நிறைச்சிட்டு, தெரியாத உங்களுக்கு ட்ரைனிங்க? யாரும் எவ்வளவு பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்க? ஆமா, குளத்துல கழுத்தளவு தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியில நின்று பாட சொல்லுவாங்க. ஆமா, இப்போ யோனாவால கால் ஊனி நிக்க முடியாது. 3 நாள் யோனா ஸ்விம்மிங்லேயே இருக்கிறார். 3 நாள் தூங்கவே முடியாது. தூங்காமல் ஜெபிக்கும் வரோம் ஆண்டவர் கொடுத்துட்டார். யாருக்கு? யோனா கொடுத்துட்ட. தூங்கவே முடியாது 3 நாள். தனிக்குள்ளேயே இருக்கணும். வரைச்சி போமா? விரைச்செல்லாம் போக மாட்டார். விரைச்செல்லாம் சாக மாட்டார், சாவே வராது. ஆனா 3 நாள் கர்த்தர். அப்பதான் யோனா என்ன பண்றாரு? ஆண்டவரே, ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன். எங்கிருந்து கூப்பிடுறாரா? ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன். அப்பதான் யோனா மனம் திரும்புறார். ஆண்டவரே, என்ன மன்னிச்சிடுங்க, நான் கீழ்ப்படியா ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கீழ்ப்படியா ஒப்பு கொடுக்கிறேன். யோனா அந்த கீழ்ப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்தார். கீழ்ப்படுதல் சாவியை யோனா எடுத்தார். இல்ல சொல்லுங்க, என்ன சாவி எடுத்தாரு? யோனா எந்த சாவியும் எடுக்கல. இன்னைக்கு என்னென்ன சாவி தேடுறீங்கன்னு தெரியல. முதலாவது போட வேண்டிய சாவி தெரியுமா? கீழ்ப்படுதல் சாவியை போட்டு திறந்தா அதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குது. ஒரு ஆமென், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோனா அந்த கீழ்ப்படுதல் சாவி போட்டு திறந்த உடனே மீன் யோனாவை ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். அப்பா, யோனா கீழ்ப்படி ஒப்பு கொடுத்துட்டார். உடனே மீன் யோனாவை கடல் கரையில வந்து கக்கி விட்டது. அல்லேலூயா. யோனா எழுந்து நடந்து எங்க போனா தெரியுமா?
தான் போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் சொன்ன இடத்திற்கு யோனா சென்று நினிவே பட்டணத்துக்கு சென்று யோனா பிரசங்கம் பண்ணார். என்ன பண்ணணுமா? இன்னும் 3 நாள் செல்லும், இன்னும் 40 நாள் செல்லும், நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி யோனா கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தார். ஆமென். எழுப்புதல் உண்டாயிற்று, மாற்றம் உண்டாயிற்று, எல்லா ஜனங்களும் மனம் திரும்பினார்கள். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிட்டு. எலியா கீழ்ப்படிந்தாரு, கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டாரு. எலியா கேரித் ஆற்றங்கரையில் இருக்கிறாரு. காலையும் மாலையும் காகங்கள், கவனிங்க, நீ கீழ்ப்படிவாயானால் இந்த கீழ்ப்படிதலுடைய கனி என்ன தெரியுமா? போஷித்தல். எல்லாம் சொல்லுங்க. உன் வாழ்வில் அப்பம் குறைச்சல்னா கீழ்ப்படிதல் இல்லைன்னு அர்த்தம். அப்பம் என்ற ஆதரவுகோல், வேதத்தில் வாசித்து பார்த்தா அப்பம் என்ற ஆதரவுகோல். எல்லாம் சொல்லுங்க. அப்பம் என்ற ஆதரவுகோல். அந்த அப்பம் உங்க வீட்டில் அப்பம் இல்லைன்னா கீழ்ப்படிதல் இல்லைன்னு அர்த்தம். அப்பம் என்ற ஆதரவுகோலை முறிப்பேன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? கீழ்ப்படிதல் இல்லைன்னா அப்ப குறைவு வரும், அப்பம் தாழ்ச்சி வரும். அது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்க வீட்டில் சாப்பாடு இல்லை என்ற நிலைமை வந்துச்சுன்னா கீழ்ப்படிதல் இல்லைன்னு அர்த்தம். அந்த வார்த்தை எனக்கு ஆழமா உள்ளத்தில் இருக்குது. அப்பம் என்ற ஆதரவுகோலை முறிப்பேன். அந்த வசனத்தை எடுங்க. அப்பம் என்ற ஆதரவுகோலை முறிப்பேன். எடுங்க. எலியா அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எலியா ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு எலியா ஆயத்தமா இருந்தார். என்ன தெரியுமா? எலியா கேரித் ஆற்றங்கரையில ஒளிஞ்சிட்டு இருக்காரு, அங்க தங்கி இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை எலியாவை சந்திக்கிறது. நடந்து என்ன தெரியுமா? எலியா தங்கி இருக்கிறாரு. மாலையில சத்தம், காக மாதிரி கத்தலையே, கொஞ்சம் காகம் சத்தம் கொடுக்க பார்க்கலாம். சத்தம் வராது. ஏன் தெரியுமா? ஏன்னா அப்பத்தையும் இறைச்சியையும் காகங்கள் கொண்டு வருது. அது வாயில கொண்டு வருது, காலில் சுமந்து கொண்டு வருது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே காகங்கள் அப்பத்தை இறைச்சியும் சுமந்து கொண்டு எலியா கிட்ட வருது. எலியா எவ்வளவு புசிப்பாருன்னு தேவன் அறிந்திருந்தார். காகங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி, இந்த அப்பங்களை இப்ப நமக்கு தெரிஞ்ச காகங்கள்லாம் என்ன தெரியும்? நல்லா கவனிங்க. ரேவன்ஸ். நமக்கு தெரிஞ்ச காகங்கள்லாம் என்ன பண்ணுது? ஆயா வடை சுட்டு இருந்தாங்களாம். கேள்விப்படுகிறீங்களா? ஆயா வடை சுட்டு இருந்தாங்களாம். அந்த வடைய அப்போ இந்த காகங்கள் திருடிட்டு வந்துச்சா என்று கேட்போம். எலியாவை போஷிப்பதற்கு ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த காகங்கள் எலியாவுக்கு அப்பத்தை சுடுவதற்கு, அப்பங்களை சுடுவதற்கு கர்த்தர் அப்பங்களுக்கும் இறைச்சிகளுக்கும் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்ற? பர்கர். கவனிங்க, லிசன் டு மீ. இன்னைக்கு பர்கர், அந்த பர்கரே பைபிள்ல இருந்து வந்த பர்கர் தாங்க. பக்கத்துல பார்த்து, பர்கர் எங்க இருந்து வந்துச்சு? பைபிள்ல வந்த பர்கர் தாங்க. எலியா சாப்பிட்டது என்னது? சொல்லுங்க. எலியா சாப்பிட்டது என்னது? பர்கர். அந்த பர்கரை கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. எலியா சாப்பிட்ட பர்கரை கொடுத்தது யாரு? வசனம் சொல்லுங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சத்தமா சொல்லுங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எசேக்கியேல் வசனம் போடுங்கப்பா. எசேக்கியேல் 4:17 வாசிக்கலாம். எசேக்கியேல் 4:17 வாசிங்க. நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிக்கிறேன். நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிக்கிறேன். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோடு சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடு குடிப்பார்கள். பாருங்க, அப்பம் என்னும் ஆதரவுகோல். எல்லாம் சொல்லுங்க. அப்பம் என்னும் ஆதரவுகோல். யோசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. கீழ்ப்படிதல் உண்டாயிருந்தது. எலியாவுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் எலியாவை போஷிப்பதற்கு தேவன் காகங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த காகங்கள் எலியாவுக்கு பர்கரை கொண்டு வந்தது, அப்பமும் கொண்டு வந்தது, இறைச்சி கொண்டு வந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கர்த்தர் ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்தார். எலியாவுக்கு என்று அப்பத்தை சுடுவதற்கு கர்த்தர் சில உள்ளங்களை ஏவினார். அவங்க அப்பத்தையும் சுட்டாங்க, இறைச்சியும் செஞ்சாங்க. அந்த காகங்கள், கவனிங்க, டெலிவரி கவனிங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ யாருங்க? சொல்லுங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்னைக்கு இருக்குது. அந்த காலத்துல ஸ்விக்கி ஜொமேட்டோ யாரு? புரிஞ்சுக்கணும். எல்லாம் எங்கிருந்து வந்ததுதான். சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமே. டெலிவரி பாய்ஸ், கவனிங்க. டெலிவரி பாய்ஸ் யார் தெரியுமா? காகங்கள் தான் டெலிவரி பாய்ஸ்.
அப்பத்தை இறைச்சிய அந்த அம்மா என்ன கிளவுட் கிச்சன் வீட்டில் அப்பத்தை இறைச்சி அந்த அம்மா செஞ்சு வைக்கிறாங்க. காகங்கள் வந்து நிக்குது. அம்மா அப்பத்தை இறைச்சி செஞ்சு வைக்கிறாங்க. காகங்கள் வந்து அந்த அப்பத்தை இறைச்சி கொண்டு வந்து, கவனிங்க, லஞ்சு இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மட்டும்தான். காகங்கள் வந்து அப்பத்தை இறைச்சி கொண்டு போய் எலியாவுக்கு டெலிவரி பண்ணுது. மார்னிங் ஈவினிங். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டைமிங் மிஸ் ஆகாது. அல்லேலூயா. அந்த காகங்கள் எலியா கொடுத்துரும். எலியா அந்த காகங்களுக்கு தடவி கொடுப்பார். எலியா சாப்பிடுவார். சாப்பிட்டு காகங்களோடவே கூட பகிர்ந்து கொள்வார். ஆமென். காகங்கள் எலியா கூட ஒருவேளை அந்த குகையில தங்கி இருந்துச்சான்னு தெரியல. காலையில இருந்து எலியா கத்தருக்கு மாட்டு இருப்பாரு. காகங்கள் இருந்து கத்திட்டு காலையில எலியா ஆற்றங்கரையில போய் எலியா ஆயத்தமாய் வரும்போது அந்த காகங்கள் பறந்து போகும். எங்க தெரியுமா? நான் டெலிவரி எடுத்துட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு. ஒரு ஆமே. நீ டெலிவரி பாய்க்கா வெயிட் பண்ண அவசியம் இல்லை. நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா போதும், கர்த்தரே டெலிவரி பண்ணுவார். ஓ ராமே, உன் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். Don't running behind the blessings. உன் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடாத. உன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் பின்னாடி ஓடு. உன் ஆசீர்வாதம் எல்லாம் உன்னை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஏப்ரல்ல தியானிச்ச அந்த வார்த்தை. ஆமென். இன்னைக்கு எலியாவே கீழ்ப்படிதலோடு இரு. எலியா அந்த கீழ்ப்படிதலோடு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை சொல்லுங்க. வார்த்தை, கீழ்ப்படிதல். மூன்றாவது என்ன தெரியுமா? அற்புதம். எல்லாம் சொல்லுங்க, அற்புதம். ஆமென். அவன் சாப்பிட்டு விட்டு தண்ணீர் ஆற்றங்கரையில் சென்று தண்ணீரை பருகுவான். கர்த்தர் அவனை போஷித்தார். எலியாவை மட்டும் கர்த்தர் போஷிக்கல, காகங்களையும் போஷித்தார். ஆமென். உன்னை போஷிப்பதற்கு தேவன் சிலரை எழுப்ப விரும்புகிறார். இந்த நாள் இந்த வார்த்தை கொடுக்கிற தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தை கொண்டு உங்களோட இடைப்பட விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை இன்றைக்கு அவருக்கென்று தெரிஞ்சு கொண்டார். அவருடைய ஜனமா உன்னை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கேரித் என்ற அந்த ரிவர் பேர், அந்த சின்ன ஆறு, அந்த ரிவருக்கு பேரு ஒரு ஸ்மால் ரிவர் தான். அது எதை குறிக்கிறது? ரெஃப்யூஜ். அவர் தான் அடைக்கலம். சிம்பலைஸ் ரெஃப்யூஜ். அவர் தான் உனக்கு அடைக்கலம். அவர் தான் உனக்கு கோட்டை. அவர் தான் உனக்கு டிவைன் ப்ரொவிஷன், தெய்வீக சந்தித்தல், டிவைன் ப்ரொவிஷன். அவர் தான் உனக்கு எல்லாம் போஷிக்கிறவர். அவர் தான். மூன்றாவது அற்புதம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவை அற்புதம். ஆனா அற்புதத்தை கொண்டு வர சாவி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கட்டளையிடுவாராக. ஆமென். இன்றைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் சொல்றேன், எந்த அற்புதத்துக்காக எந்த காரியத்துக்காக நீ ஜெபித்துக் கொண்டு இருந்தா பரவாயில்லை. இன்றைக்கு மகனே உன்னை கர்த்தருக்கு முழுமையாக ஒப்புக்கொடு. கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணி. ஆமென். கர்த்தருக்கு இன்னை உன்னை அர்ப்பணி. உன் வாழ்வை கர்த்தருக்கு முழுசா ஒப்புக்கொடு. முழு இதயத்தோட கர்த்தரை தேடு. அல்லேலூயா. உன் வாழ்வில் அவர் வல்லமையான மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். இருக்கிற எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஓ நன்றியப்பா. அந்த வார்த்தைகளை எல்லாரும் பாடலை பாடி, அந்த வார்த்தைகளை பாடி கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? Thank you Jesus. ஓ ஷடரபரபரபரபரபா. ஓ கேரித் ஆற்று நீர் வற்றலாம். தேசம் பஞ்சத்தில் இருக்கலாம். எலியாவின் நாட்கள்ல பஞ்சம், தேசம் முழுவதிலும் பஞ்சம். பஞ்சத்தின் நடுவில் ஒருவர் தஞ்சமாய் இருந்தார். அவரே கர்த்தர், உன் தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, எலியாவின் தேவன் நம்ம தேவன். அவர் 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு போஷிச்சார். அவங்க எல்லாம் செஞ்சது என்ன தெரியுமா? 3 நாளா ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து அவர் வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கீழ்ப்படிதல் ஒப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்ப கீழ்ப்படிதல் ஒப்பு கொடுப்பாங்களாம். மகனே நீ இருக்கிறதுல கீழ்ப்படிதல் ஒப்பு கொடுப்பாங்களாம். நீ கீழ்ப்படிதல் இப்போது உன்னை அர்ப்பணி. உனக்கு அற்புதம் உன்னை தேடி வரும். அற்புதத்துக்கு பின்னாடி ஓடாத. அற்புதம் உன்னை தேடி வரும். ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நன்மை உன்னை தேடி வரும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை உண்டாக்கி கர்த்தரே கொண்டு வந்து அவன்கிட்ட முன்னாடி நிறுத்தினார். ஓ கீழ்ப்படி அர்ப்பணிக்கலாமா? கீழ்படிக்கிற ஆண்டவரே, நான் கீழ்படி அர்ப்பணிக்கிற ஆண்டவர், கீழ்படி ஒப்பு கொடுக்கிறான்ப்பா. இந்த வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு ஒன்று கொடுத்திருப்பார். என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு கர்த்தர் வாழ்வில் அதிசயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். இன்றைக்கு கர்த்தர் வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ஓ
ஓ மலரபா, பஞ்சம் எவ்வளவு பஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை நிறைவாய் நடத்த அவரால் முடியும். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திர வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். அப்படிப்பட்டவங்க 7 மணி இருக்கலாம்பா, 7 மணி இருங்க பார்க்கலாம். நான் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரு, இன்னும் கர்த்தர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாது இருக்கிறேன், அந்த கீழ்ப்படியலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க 7 மணி இருங்க பார்க்கலாம். ஓ மகா சரா 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 ஹாலா ராபடாபா. கீழ்ப்படுகிறவர்கள் மேல அவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பரலோகம் உங்களை பார்க்குது, உங்க இதயத்தை பார்க்குது. நீ எங்க இருக்கிறீங்க தெரியல, யோனா போல கடலின் ஆழத்துல இருக்கிறீங்களா, இல்ல பஞ்சத்துல வறட்சியில இருக்கிறீங்களா, நெருக்கத்து நடுவில் இருக்கீங்களா, wherever you are, start obeying. இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடு. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் கீழ்ப்படிய ஒப்பு கொடு. உன்னுடைய பஞ்சம், உன்னுடைய வறட்சி அது செழிப்பாக்க அவரால முடியும். வாழ்வில் இருக்கிற பஞ்சத்துக்கு காரணம் உனக்கு தெரியும், நீதான். வாழ்வில் இருக்கிறதுக்கு காரணம் நீதான். கீழ்ப்படிதல் தெரிஞ்சும் யோனா ஓடி போனான். கீழ்ப்படிதல் தெரிந்தும் கீழ்ப்படியாது இருக்கிறாயா? இன்னும் எவ்வளவு இழக்க போகிறார், இன்னும் எவ்வளவு உன் மூலமாய் உன்னை சூழ்ந்திருக்கிறவங்க பாதிப்புள்ளாக போகிறாங்க. இன்னைக்கு அர்ப்பணி, பஞ்சத்தை அவரால் மாற்ற முடியும். கர்த்தாவே, கீழ்ப்படிதல் ஜெபத்தை செய்யலாமா? கண்களை மூடி என்னோடு இணைந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் கீழ்ப்படியை நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த வேலையில கீழ்ப்படியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரையில் கீழ்ப்படியாம இருந்த ஆண்டவரே, இவ்வளோ கடனுக்கு காரணம், இவ்வளோ வறட்சிக்கு காரணம், இவ்வளோ நெருக்கத்துக்கு காரணம் என் வாழ்வில் இருக்க கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை ஆண்டவரே. இன்னைக்கு நான் கீழ்ப்படியை நான் அர்ப்பணிக்கிறேன். வாயில தர சொல்லுங்க, என்னை கீழ்ப்படிதலுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். கீழ்ப்படிதல் சாவியை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த கீழ்ப்படிதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இப்போதே உங்க மேல ஆண்டவருடைய ஆசீர்வாத நன்மை, தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகள் சோனா மாறி போல் உங்க மேல் பொழிவதாக. எல்லா தடைகள் உடைவதாக, எல்லா லாக்டு பிளஸிங்ஸ் ஆண்டவரே, எல்லா பூட்டப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தால் 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 திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறப்பதாக. ஓ கபாராபா, திருமண ஆசீர்வாதங்கள் திறப்பதாக. நன்மைகள் திறப்பதாக. நல்ல வேலைகள் திறப்பதாக. உயர்வுகள் திறப்பதாக. கிருபைகள் திறப்பதாக. கீழ்ப்படி அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுங்க. வாயில தர சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அந்த கீழ்ப்படிதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய நான் அடி பண்ணுகிறேன். நீர் நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.